பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியனை தேடி போன கதிர், செந்தில், பழனின்னு எல்லாரும் பாண்டியனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாண்டியனை பார்த்த உடனே வீட்டில் இருந்த சரவணன், அப்பா எங்கப்பா போனீங்க அப்படின்னு ரொம்பவே அழுகிறாரு. நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படிப்பா சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்துருச்சு. நம்ம தங்கச்சி தானப்பா, நாம தானப்பா பொறுப்பாக ஒரு நல்ல முடிவெடுக்கணும். நீங்கள் ஏன்பா எங்கெங்கேயோ போகணும்? நம்ம வீடுப்பா இது. எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக போனால் எப்படிப்பா அது அப்படின்னு அழுகிறாங்க. இது எல்லாத்தையுமே வடிவு அங்கே வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, உடனே இங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு சரவணன். பழனி, செந்தில்னு எல்லாருமே பாண்டியனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக, பாண்டியனை பார்த்த உடனே கோமதி ஒரு பக்கம் அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மீனாவும், எங்க மாமா போனீங்க? நீங்கள் வராமல் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் இருந்தோம் தெரியுமா? வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருந்தாலும் நீங்கள் தானே மாமா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். எங்கே போனீங்க மாமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மீனா கேட்க, உடனே அரசியும், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் செஞ்ச இந்த தப்பால் அப்பா இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாரே. நல்ல வேலை அண்ணன்க அப்பாவை எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிற்கிறாங்க அரசி. உடனே பழனி, அக்கா அழாதக்கா, அதான் மச்சான் வந்துட்டார்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ முதல்ல ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் மச்சானை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருந்தாரு? அது மட்டும் இல்லாமல் ஓ மச்சானை எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அது ஏன்க்கா கேட்குற அப்படின்னு சொல்ல, இங்கே கதிரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும், என்னங்க இது, நீங்கள் ஏங்க அங்கே போய் இருக்கணும்? இந்த வீடு உங்கள் வீடுங்க. வீட்டில் பிரச்சனை வர்றது சகஜம்னு நீங்கள் தானங்க எப்பயுமே என்ன சமாதானப்படுத்துவீங்க? இப்போ உங்கள் பொண்ணால் நீங்களே இப்படி அவமானப்பட்டு அங்கே எங்கேயோ போகணும்னு முடிவெடுத்தா நாங்கள்லாம் எங்கெங்க போகிறது? இல்லை நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி யோசிக்கிறது? இந்த அரசியை பற்றி யோசித்த நீங்கள் உங்களையே நம்பிட்டு இருக்க எங்களை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லையா? இன்னொரு தடவை இப்படி நாங்கள் வேண்டான்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியில் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோமதி அழுகிறாங்க. உடனே இங்கே கண் கலங்கிக்கிட்டே பதில் பேசாமல் பாண்டியன் இங்கே அரசியை பார்த்துக்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு. என் பொண்ணை எவ்வளோ ஆசாசையாக வளர்த்தேன், எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சேன், பெரிய இடத்துல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நம்பிட்டு இருந்த அரசி இப்படியெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கல. இந்த வீட்டில் இருக்க பிடிக்காம தானே நான் வீட்டை விட்டே போனேன். ஆனால் என் பசங்க என் மேலே உள்ள பாசத்தில் தேடி வந்து கூப்பிட்ட உடனே வரமாட்டேன்னு சொல்ல முடியாமல் தான் வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு கண் கலங்கி போய் உட்காந்துருக்க. உடனே இங்கே தங்கமயிலும் காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாகவே இருக்காரு இங்கே வந்து பாண்டியன். இதை பார்த்த கோமதி மறுபடியும் அரசியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா, வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஒரே நாளையில் அந்த சந்தோஷத்தை இல்லாமல் செஞ்சுட்டியே. இப்போ உன் அப்பா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீ தான். மறுபடியும் உங்கள் அப்பா முன்னாடி வந்து நின்றாத. அப்படி எங்ககிட்ட பேசவோ இல்லை எங்களுடைய பொண்ணுன்ற உரிமையும் இல்லாத மாதிரி எங்கேயாவது போயிரு பேசாமல். உன்னால் நாங்கள் நிம்மதி இல்லாமல் என் வீட்டுக்காரர் இப்போ தான் திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அரசின்னு வெளுத்து வாங்கி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த சுகன்யா நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையில் நாமளும் இருக்கோன்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தால் சும்மா விட மாட்டாங்க போலையே. இந்த குமாருக்கும் சக்திவேலுக்கும் இந்த வீட்டிலேருந்து நாம தான் சப்போர்ட் பண்ணுறோன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் போல் அப்படின்னு ஒரு பக்கம் சுகன்யா யோசிக்கிறாங்க. இந்த அரசி நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்ற பதட்டத்துலையும் பயத்தோடையும் இருக்கிறாங்க சுகன்யா. அங்கே பாண்டியனை பார்த்துக்கிட்டே இங்கே கதிர் கண் கலங்கி போய் நிற்க, உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, எப்படி கோமதி நான் கடைக்கு போகிறது? உன் பொண்ணை பற்றி இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வீட்டில் நடந்த பிரச்சனையாலையும் உன் அண்ணன்க 2 பேரும் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று பேசின பேச்சாலையும் எல்லாருக்கும் இது தெரிய வந்திருக்கும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரிய வர நான் கடைக்கு போனாலும் இதை பற்றி தானே கேட்பாங்க. இந்த அரசியால் உன் அண்ணன்க முன்னாடி மட்டும் இல்லை, இனி எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்ல, அதுக்குடனே பழனியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், யார் கேட்டாலும் சமாளிப்போம். நம்ம வீட்டில் வராத பிரச்சனையா என்ன? உங்கள் 2 பசங்களும் அவங்க விரும்பின பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதோ தெரியாமல் படிக்கும்போது இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டா உங்கள் பொண்ணு, அதெல்லாம் நம்ம எப்படியாவது மன்னிச்சு சரி செஞ்சிடலாம் மச்சான். அரசி ஒன்றும் அம்புட்டு பெரிய தப்பெல்லாம் பண்ணலை. அந்த குமாரை வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி அரசியோட வழியில் அவன் வரவே மாட்டான். ஆனாலும் நம்ம வீட்டு அரசி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான். அவள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட வேலையை தனியாக செஞ்சுருக்க மாட்டா. யாரோ தான் அரசியோட மனசை மாற்றிருக்காங்க. என்ன ஏதுன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சா யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் மச்சான். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு பழனி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே அரசியும், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா,
உங்களை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நான் என்றைக்கும் நினைக்கலப்பா. ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன். அந்த குமாரை நம்பி நான் ஏமாந்துட்டேன்ப்பா. நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம இருந்துட்டேன். 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நாம் காரணமாக இருக்கணும். நீ உங்கள் அப்பா கிட்டேயும் நான் என் அப்பா கிட்டேயும் பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது செஞ்சிடலான்னு குமார் பேசினதெல்லாம் நம்பிட்டேன்ப்பா. ஆனால் இப்போ அதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நானும் குமாரும் கல்யாணம் பண்ணால் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் குமாரை விரும்பினேன். ஆனால் அது என்றைக்கும் நடக்காதுன்னு நீங்கள் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனீங்களோ அப்போவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனி நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்களையே கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லபடியாக படித்து முன்னேறுவேன்ப்பா. அது வரைக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரவே வராது. குமாரை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இனி குமார்கிட்ட நிஜமாக பேசவே மாட்டேன்ப்பா. கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே கோமதி சொல்கிறாங்க, போதும் போதும், உன் அப்பா நீ இப்படிலாம் பேச பேச உன்னை நம்பி ஏமாந்து தான் இந்த நிலமையில உட்காந்துட்ருக்காரு. எவ்வளோ உனக்கு தைரியம் இருந்திருந்தா குமார் கொடுத்த அந்த கொலுசு, குமார் கொடுத்த அந்த பரிசுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே எங்கள் ரூம்லேயே வச்சுருந்துருப்பேன். இதெல்லாம் தெரியாமல் உன்னை நம்பிட்டு இருந்தோம்ல, எங்களை சொல்லணும் முதல்ல. இனி நீ படிக்க போகவும் வேண்டாம், படித்து முன்னேறவும் வேண்டாம். சீக்கிரமாக உனக்கு கல்யாண ஏற்பாடை நாங்கள் செய்கிறோம். அப்போ தான் நாங்கள் யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. உன்னை இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தது பெரிய தப்புன்னு நல்லா புரிய வச்சுட்டு அரசி, நீ பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட பேசாத, வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியன், கோமதி விடு கோமதி, இனி அரசியை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் பொண்ணு என்னை எப்பயுமே தலை நிமிர வைப்பான்னு நம்பின பாத்தியா, அது என்னுடைய தப்பு. என் பொண்ணாவே இருந்திருந்தாலும் அவள் என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு கொஞ்சமாவது நாம் கண்காணிச்சிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தான் தப்பு. எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாலும் என் பசங்க என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க நம்பின பற்றியா, அதுதான் என் தப்பு. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் பசங்க எல்லாருக்கும் நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இந்த கதிரும் செந்திலும் அவங்க இஷ்டத்துக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதையே நம்ம ஏற்றுக்கிட்டோமே, அதனால் நாமளும் என்ன வேணால் செய்யலான்னு இந்த அரசியும் முடிவெடுத்துட்டா போல. இனி அரசிக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்கிறது தான் நமக்கும் நல்லது, இங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லது. இல்லைனா மறுபடியும் இந்த அரசியால் பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, ஆனால் இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அரசி இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக அழுதுட்ருக்காங்க. உடனே அரசிக்காக இங்கே குமார் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த ராஜி சொல்கிறாங்க, ஏன் அரசி, இதெல்லாம் நாங்களே உனக்கு வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் அந்த குமார் எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறான்னு உனக்கு இப்போவாது புரியுதா? அவன் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் உன் மனசை மாற்றுறதுக்காகவும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டில் வசதியோடு வாழலாம் அப்படின்றதுக்காகவும் தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் இதெல்லாம் இனி உன்கிட்ட இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அத்தை. நான் இதெல்லாம் கொண்டு போய் என் அண்ணன்கிட்டயே கொடுத்துட்டு அவனை வெளுத்து வாங்கிட்டு வரேன். ஏன்னா ஒரு பக்கம் அரசி செஞ்சது தப்புன்னா அரசியை ஏமாத்தின என் அண்ணன் குமார் செஞ்சது அதை விட பெரிய தப்பு. 2 குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி அரசியோட மனசை மாற்றினது அவன் தப்புன்னு என் அப்பாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் புரிய வைக்க நானே அவன் வாங்கி கொடுத்த இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா அவனை கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே கோமதியும், வேண்டாமா, இப்போ நீ அங்கே போனால் மறுபடியும் பெரிய பிரச்சனை வரும், இதெல்லாம் நமக்கு தேவையாமா ராஜி, இவன் வாங்கி கொடுத்ததை அப்படியே வேற எங்கேயாவது வை, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் எங்கள் அண்ணனுங்க கிட்ட, இப்போதைக்கு இதெல்லாம் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல அரசி சொல்கிறாங்க, அண்ணி நானும் வரேன் அண்ணி. குமார் என்னென்ன பேசி என்னை ஏமாத்தினானோ அது எல்லாம் அவனோட அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரிய வேண்டாமா? அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வேண்டாமா? வீட்டு வாசலில் வந்து அந்த பேச்சு பேசினாங்க குமாரோட அப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தானே என் அப்பா வீட்டை விட்டே வெளியில் போனார். பிரச்சனைக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, அந்த குமாரும் தான். குமார் தான் முதல்ல என்கிட்ட பேசினா, என் மனசை மாற்றினா, தேவையில்லாமல் அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை ஏமாற்ற நினச்சது அந்த குமார் தான். இங்கே முத்துவேலுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல உன் வேலையை மட்டும் பாரு, செஞ்ச பிரச்சனை போதாதுன்னு என் அண்ணனுங்க வீட்டுக்கு நீ போன நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களா? மறுபடியும் வீட்டு முன்னாடி வந்து நின்று பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்ல, அம்மா என்ன மட்டும் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்களே, நான் ஒன்றும் அன்னைக்கு குமார் கூட வெளியில் தனியாக போகலை,
என் கூட இங்கே சுகன்யா அத்தையும் தான் வந்தாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்போ வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவமாகவும் சந்தேகமாகவும் இருக்குமா. இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் என்னை இப்படி ஏமாத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி கேட்குறாங்க, என்ன சொன்ன நீ அங்கே வெளியில் போனது சுகன்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அண்ணி, இப்போ வரைக்கும் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை, இவன் இந்த குமாரும் சுகன்யாவும் தான் காரணன்றத சொல்ல தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்க, சுகன்யா என்னென்னலாம் பேசினாங்க, சுகன்யா தான் வெளியில் கூட்டிகிட்டு போனது, எல்லா உண்மையவும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. சுகன்யா செஞ்ச பிரச்சனையால் தான் இப்படி அரசி வசமாக மாட்டிக்கிட்டா. இப்போ வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு குமார் மட்டும் இல்லை, சுகன்யாவும் காரணம் அப்படின்ற உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்கே கோமதி ரொம்ப கோவமா சுகன்யா எங்கன்னு கேட்க, அந்த சமயம் இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறதுக்காக சுகன்யா அங்கே சக்திவேலை பார்க்கறதுக்காக முத்துவேல் வீட்டுக்கு கிளம்பி போனது தெரியாமல் இருக்கிறாரு பழனி. உடனே அரசி சொல்கிறாங்க, என்னால் என் அப்பா ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு, என்னால் தான் வீட்டை விட்டு வெளியில் போனார். ஆனால் பிரச்சனைக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்ற உண்மையை முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் சொல்லி இந்த குமாரை சும்மா விடாமல் வெளுத்து வாங்கிட்டு வரேன். அவனால் மட்டும்தான் என் அப்பா இப்படி ஒரு நிலைமையில கடைக்கு கூட போக முடியாமல் அவமானப்பட்டு இருக்காரு. அந்த குமாரை நம்பினது பெரிய தப்பு. இனி அந்த குமார் என் வழியில் வரக்கூடாதுன்னா நான் தான் தெளிவான முடிவெடுக்கணும். இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினச்ச அரசி ரொம்ப கோவமாக ராஜியை கூட்டிட்டு அங்கே குமார் என்னென்னலாம் இங்கே பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரொம்ப தைரியமாக முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்துவேலோட வீட்டில் எல்லாரும் குமாரை திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த பாண்டியனோட வீட்டில் தான் நம்ம வீட்டு பொண்ணு ராஜி வாழ்ந்துட்டுருக்கா. ராஜியை கதிர் எவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இப்படி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கியே, உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு எப்பயும் போல் குமாரோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அரசி. நம்மளை ஏமாத்தின குமாரை அவங்க அம்மா திட்டினா மட்டும் போதாது, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். என் மேலே மட்டும் தப்பு இருக்குன்னு பேசினேன் அந்த சக்திவேலுக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ராஜு கூட போன அரசியும் குமாரை சத்தமாக கூப்பிடுறாங்க. உடனே இங்கே முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்க சக்திவேல் சொல்கிறாரு, என்ன நம்ம வீட்டுக்கு ஆகாத 2 பேரும் வந்து நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே வருவாங்க, வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே வடிவு சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, எதுக்காக ராஜியும் அரசியும் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே, அம்புட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு அப்பத்தா வடிவனு எல்லாரும் அங்கே வந்து, என்னாச்சு ராஜி, எதுக்காக அரசியை கூட்டிகிட்டு வந்து, இங்கேயும் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெரிய பிரச்சனைமா, என்ன பிரச்சனை, குமாரண்ணனை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த குமாரை இனி நான் அண்ணனை கூப்பிடவே மாட்டேன், அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான். இவன்லாம் ஒரு அண்ணன், எனக்கு அண்ணனை கூப்பிட அசிங்கமாக இருக்குது, இவனை பார்க்கவே பிடிக்கல. இருந்தாலும் அரசிக்காக இந்த குமார் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்களுக்கும் தெரிய வேண்டாமா? ஏதோ அரசி மட்டும்தான் பெரிய தப்பு செஞ்சான்னு சித்தப்பா அந்த பேச்சு பேசினாங்க, நீங்களும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் அரசி வந்திருக்கா, இதுக்கு மேலே அரசி பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. குமாரை பார்த்து முறைக்கிறாரு முத்துவேல். பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு குமார். ஆனால் சக்திவேல் ரொம்ப தைரியமா, என்ன பேச வேண்டியது இருக்குது, அந்த பாண்டியனுக்கு தன்னுடைய பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து அந்த பேச்சு பேசுவான், இந்த விஷயத்தில் மட்டும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கானா? தான் பொண்ணை அனுப்பி வைக்க தெரிஞ்ச பாண்டியனுக்கு இப்போ வந்து பேச சொல்லு பார்ப்போம். நாங்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை, முதல்ல வெளியில் போறியா இல்லையா? ராஜி, ஒன்னால தான் இப்போ வரைக்கும் குமாருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அதுக்கே உன் முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு அம்புட்டு கோவத்தில் இருக்கேன், இதில் அரசியை வேற கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்க வந்திருக்கியா? வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அரசி சொல்கிறாங்க, போதும், இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க. உங்கள் பையனும் நீங்களும் திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு காரணமாக இருந்தது கூட அந்த சுகன்யான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குமாரை நம்பினது பெரிய தப்புன்னு நல்லாவே தெரிய வந்துருச்சு. என்னவோ என் மேலே தப்பு இருக்குன்னு பேசுனீங்களே, நான் தப்பு செஞ்சேன்தான். குமார்கிட்ட பேசுனது பெரிய தப்பு. ஆனால் என்னை நம்ப வச்சு என்னை ஏமாத்துனது உங்கள் பையன் குமார். இங்கே பாருங்கள், அவன் எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு. இதெல்லாம் நான் ஒன்றும் கேட்டு வாங்கலை, அவனா என் மனசை மாற்றுறதுக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி குமார் வாங்கி கொடுத்த கொலுசு, அந்த கிஃப்ட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து அங்கே வந்து எல்லார் முன்னாடியுமே காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி பார்த்த குமாரோட அம்மா ரொம்ப கோவமா, பார்த்தீங்களா, எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் இப்படி பிரச்சனை செய்வான்னு, அந்த வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்த அரசியை காரணமாக வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து மனசை மாற்றிருக்கான். இவன்லாம் நல்லவனே கிடையாது. என்னோட பையனை சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அரசி, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த குமாரை நீ நம்பாத. நான் குமாரோட அம்மா தான். இருந்தாலும் என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவான். நீ இப்போவாவது தெளிவாக அந்த குமாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என் பையனுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு குமாரோட அம்மா அரசி முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே சக்திவேலும், என் பையன் தப்பு செஞ்சுருக்கான் தான். அப்போ அவன் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் நீ எதுக்கு வச்சுருந்த? இப்போ பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறமா அவன் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் வேண்டான்னு கொண்டு வந்து கொடுக்குற நீ முன்னாடியே நீயும் வேண்டாம், இந்த பொருளும் வேண்டாம், நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதே. இப்போ மட்டும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசி நடிக்கிறியா அப்படின்னு அரசியை கேட்க, உடனே அரசி ரொம்ப கோவமா, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க மரியாதை இருக்காது பார்த்துக்கோங்க. பெரியவங்களாச்சின்னு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் உங்கள் பையனும் போட்ட திட்டத்தில் நான் வசமாக மாட்டிக்க என் அப்பா அவமானப்பட்டு நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் அவர் தலை குனிஞ்சு அவமானப்பட்டதுக்கு காரணம் நான். அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு உன் பையனை ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் இப்படி திட்டம் போட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்ச நீ எல்லாம் என் முன்னாடி இல்லை, என் அப்பா முன்னாடி என்ன பேசவும் உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இன்னொரு முறை என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவங்களையும் தப்பாக பேசினேன், ராஜி அண்ணியோடைய சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடியும் உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு சக்திவேலை சொல்ல, சக்திவேல் அப்படியே அமைதியாயிடுறாரு. உடனே தலை குனிஞ்சு நின்று குமாரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அரசி. அசிங்கமா இல்லை உனக்கு? உன் அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? நான் உன்னை என்னைக்கும் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன், இனி உன்னை திரும்பி பார்க்கவும் மாட்டேன். மறுபடியும் வந்து பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி என் வழியில் வரலான்னு பார்த்த குமார், அப்புறம் நான் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். நான் செஞ்ச தப்பால் தான் நான் பொறுமையாக இருக்கேன். அதுக்குன்னு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்கள் அப்பா அந்த பேச்சு பேசும்போது கூட நீ அமைதியாக தானே இருந்த. நீ என்னை ஏமாத்திருக்க. உனக்கு சப்போர்ட் பண்ணது அந்த சுகன்யான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இப்பயும் பதில் பேசாமல் நிற்கிறியே. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இப்படி தலை குனிஞ்சு நிற்க உனக்கு அவமானமா இல்லை? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேசி இப்படி 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நாம் காரணமாக இருக்கணும். நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. உன் அப்பா என் அப்பான்னு எல்லாரும் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி ஏமாத்திருக்க. இப்படியெல்லாம் என்றைக்கும் நடக்காதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னதை நம்பின பற்றியா? அதனால தான் என் வீட்டில் உள்ளவங்க இப்போ அழுதுட்டு இருக்காங்க, தலை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள். இன்னொரு தடவை என் கிட்ட வந்து பேச முயற்சி செஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சக்திவேல் முன்னாடியே அவரோட பையன் குமார் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் குமார் முன்னாடி வச்சுட்டு குமாரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறதுக்காக தான் தைரியமாக வந்து என்கிட்ட பேசுனியா? இப்போ பதில் பேச முடியாமல் நிற்கிற நீ எல்லாம் எதுக்கு வந்து என்னை விரும்புகிறேன்னு சொல்லணும்? முதல்ல நான் ஒன்றும் உங்கள் பையன் வேணும்னு ஆசைப்பட்டு விரும்புகிறேன்னு சொல்லவும் இல்லை, உங்கள் பையனை நான் திரும்பி பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இந்த குமார் திட்டம் போட்டு வேணும்னே வந்து என் மனசை மாற்ற ஃபோன் பண்ணுறது, பேசுகிறது, ஏன் காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி தரது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளுக்கெல்லாம் நான் ஆசைப்படலை. இதை விட அதிகமாகவே எங்கள் அப்பா எனக்காக செஞ்சுருக்காரு. என் அண்ணனுங்க எனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் குமாரை விரும்பினேன். ஆனால் இப்படி எங்கள் அப்பா குமார் கூட வெளியில் போனதுக்கே அவமானப்படுத்துகிறீங்களே என் அப்பாவை. இதில் நான் இந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் என் அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு. இன்னொரு தடவை உங்கள் பையன்கிட்ட நீங்கள் சொல்லி வைங்க. உங்கள் பையனை நீங்கள் முதல்ல ஒழுங்காக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவை கேள்வி கேளுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்குறாங்க. உடனே அப்பத்தாவும், வேண்டாமா அரசி, கோவப்படாத. நாங்களே அந்த குமாரிக்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம். அவன் உன்னை ஏமாத்திருக்கான்னு எங்களுக்கே தெரிய வர அவன்கிட்ட பேசவே எங்களுக்கு பிடிக்கலம்மா. அரசி, நீ கோவப்படாத. அவன் செஞ்ச தப்புக்கு நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்ல, அந்த சுகன்யா கூட சேர்ந்துக்கிட்டு சுகன்யாவை நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சுகன்யா வச்சு செய்யணும்னு நினச்சி சுகன்யா மூலமாக என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல. சுகன்யாவால் தான் இந்த குமார் கூட நான் வெளியிலேயே போனேன். இவங்க 2 பேரும் போடுற திட்டத்தில் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இனி இந்த குமார் என் வழியில் வரவே கூடாது. இவன் பக்கம் நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசி ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து வராங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சுகன்யா மெதுவாக இங்கே வேற வந்து
எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இங்கே முத்துவேல் வீட்லையாவது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இவ வந்து இப்படி என்ன பற்றின உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சுகன்யா திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க. முத்துவேல் ரொம்ப கோவமாக சுகன்யாவையும் குமாரையும் பார்த்து முறைக்கிறாரு. உடனே அப்பத்தா கேட்குறாங்க, சக்திவேலு, நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த உன் பையன் இப்படி செய்ய காரணமாக இருந்ததே நீதானா? அப்போ இவ்வளோ நேரம் ஏதோ குமார் செஞ்சது எதுவும் உனக்கு தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருந்த. நீயும் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்க. சுகன்யா, என்னம்மா இது? இதெல்லாம் பழனிக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அதுவும் சக்திவேல் குமார் கூட சேர்ந்துக்கிட்டா இப்படி நீ வந்து அரசியை வெளியில் கூட்டிகிட்டு போன. இதெல்லாம் பாண்டியனுக்கு தெரிஞ்சா அந்த வீட்டுக்குள்ளேயே வராதன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல முத்துவேல் சொல்கிறாரு, இனிமேல் சுகன்யா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சுகன்யா, மரியாதையாக வெளியில் போ. என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க? உன்னால் இப்போ நாங்கள் அரசி முன்னாடிலாம் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலமை வந்துடுச்சு. யார் யாரோ வீட்டுக்கு வந்து எங்களை திட்டிட்டு போகிறாங்க. வெளியில் போ முதல்லன்னு சொல்ல சுகன்யா அவமானப்பட்டு முத்துவேல் வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, என்ன தம்பி செஞ்சு வச்சுருக்கீங்க? நீங்களும் தான் இதுக்கு காரணமா? நம்ம பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் நீங்கள் அரசியை அவமானப்படுத்தணும், பாண்டியன் சம்பந்தியை அவமானப்படுத்தணும்னு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வடிவு திட்டுறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, ஏன் குமார், என்னையே நம்பி நீயும் உன் அப்பா சக்திவேலும் ஏமாத்திட்டீங்கல்ல. இனி உங்கள் 2 பேரால் பாண்டியன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலமை வந்தா அப்புறம் என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் சக்திவேலு. நீயும் குமாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன். அரசியால் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். வீடு தேடி யார் யாரோ வந்து திட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? அதான் இந்த குமாருக்கு நல்லபடியாக பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு பாண்டியனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே அரசியை வச்சு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தலான்னு நீ திட்டம் போட்டிருக்க சக்திவேல். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இனி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சால் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு சக்திவேலும் குமாரும்.